பாருங்க இப்போதைக்கு நான் டிரைவரா செயல்பட்டுருக்கேன். இங்க பாருங்க போட் எப்படி வளைக்கிறேன் மட்டும் பாருங்க. ஹலோ ரெட் போட் தண்ணி ரெண்டாங்கப்பா. ஹலோ சீட்ல உட்காரு. ப்ளூ போட் சீட்ல உட்காருப்பா. Senjiruvom. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் உங்க எல்லாருக்கும் வந்து ஏலகிரியை சுத்தி காமிக்கலாம் அப்படினு இருக்கேன். வாங்க மேலே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ நிறைய ஸ்பாட்டுங்களாம் இருக்குங்க. மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து வேறு லெவல் வியூஸ் எல்லாம் இருக்குது. சில ஸ்பாட்டுங்களாம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சேஃபான ஸ்பாட்டுங்களாம் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து அழகாக வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு கைடாக இருக்க போகிறேன். ஓகே, நானும் என்ஜாய் பண்ண போகிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். ஏலகிரிக்கு வரத்துக்கு நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா சென்னை, பூந்தமல்லி, காஞ்சிபுரம் ரோடு ஹைவேஸு, அப்புறம் வேலூர், ஆம்பூர், வாணியம்படி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னேரிலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து மேலே ஏறணும் அப்படின்னா ஏலகிரி. ஸோ இப் சப்போஸ் பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா பெங்களூர், ஒசூர், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருக்கு அடுத்து பொன்னேரி. ஓகேங்களா? மலை மேலே ஏறத்துக்கு முன்னாடி ஒரு டீயோ இல்லை காஃபியோ குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், பொன்னேரியில் நிறைய கடைங்க இருக்குது. யூ கேன் ஹேவ் தட். நாங்கள் ரெண்டு பேரும் நாட்டு சக்கரை போட்ட பால் வித் பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வி ஸ்டார்டட் மூவிங் ஃப்ரம் தேர். இந்த ரோடெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த வாணியம்படி டு திருப்பத்தூர் கனெக்ட் பண்ணுற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதாவது ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு 8 கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன் வேல போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி சூப்பராக இருக்கும் ரோடு, மற்ற எந்த குறையும் கிடையாது. நீங்கள் அழகாக வந்து மேலே போயிடலாம். இது வந்து ஆக்சுவலாக இளங்கோ வளைவான். இளங்கோக்கெல்லாம் ஒரு வளைவு வச்சுருக்காங்க. யாருன்னு தெரியல. அவர் எதுக்கு தெரியாதா? யார் அது? இளங்கோ அடிகளா? இல்லை, இப்போ ஏரியா இளங்கோ எதுனா யாருன்னா இருப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லேப்ஸ் வந்து நம்ம ஏறி மேலே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு பார்வை மையம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் ஸ்பாட்டு. இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், இந்த வியூ பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஒரு இந்த மலையோட ஒரு சூப்பரான வியூ தெரியும். இங்கே பாருங்கள். ஒரு பனி மூட்டமாக இருக்குது பாருங்கள். அந்த லாங்லலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் டைம்லலாம் இந்த ரோடே தெரியாது, நம்மளால் ட்ராவலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பனி மூட்டமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும். நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். வண்டி எடுத்து வந்தாலும் நீங்கள் பார்க் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டில் வந்து நீங்கள் பைக்கையோ காரையோ வந்து பார்க் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் வர வண்டிங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் ஹைட் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், நல்லா தெரியும் வியூ, சூப்பராக இருக்கும். எப்பயுமே இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னா தைல வாசனை வந்து வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து தைல மரங்க நிறைய இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சன் வந்து அந்தளவுக்கு உள்ளே வர முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப டென்ஸாக இருக்கும்.
இது பேர் ஸ்டார் நெல்லிக்காவா? அது பின்னாடி இருக்கிறது ஓ பழம் அது காயா? எது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்? ரெண்டுமே நல்லா இருக்குமா? ஓகே. ஸோ ஏலகிரிக்கு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீப்பாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். ஸோ ஃபுல் பலாப்பழத்தையும் ரொம்ப சீப்பாக வாங்கிடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நிலாவூர், இங்கேருந்து போகிறதுக்கு நிலாவூர் இருக்கு. இங்க பக்கத்துல போனா திருல்வேலி என்ஜாய் பண்றதுக்கு திருல்வேலி இருக்கு, போட்டிங் இருக்கு, நேச்சர் பார்க் இருக்கு, அப்புறம் அந்த பண்டேரா பார்க் பிளஸ் டெம்பிள்ஸ் இருக்கு. அகைன்ஸ் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு அங்கே இருக்கு. இதெல்லாம் வந்து திருல்வேலி தான் பெஸ்ட். ஓகே உங்களோடனால நீங்க உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்றீங்க. அப்படி இல்லைங்க சார். சரி, நீங்க வந்து நீங்க செலக்ட் பண்ணி கூட பாருங்க. 5 இருக்கு, நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஆண்டி வேலியே ஒண்ணுக்குது, நீங்க போயிட்டு பாருங்க. ஓகே. பிளேஸ் ஒரு 25 ஏக்கர் இருக்கு, பிளஸ் வந்து 40 ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஓகே. நல்லா வந்து யங்கர்ஸ் வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகே. புரியுது. நீங்க போயிட்டு பாருங்க. நீங்க இல்ல அதுக்கு வந்துட்டுங்க சும்மா இதுக்காக கலாக்கிட்டு இல்ல. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி இது உங்களுக்காக மட்டும்தான், ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் தான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ யூ கேன் என்ஜாய். வேற என்ன இது சொல்லுவாங்க? பெஸ்ட் பார்த்தாக்க பெஸ்ட் பிளேஸ் இன்னொன்னு பார்த்தாக்க பேர்ட்ஸ் பார்க் இருக்கு, பண்டேரா பார்க், பண்டேரா பார்க். ஓகே. அதுதான் பெஸ்ட் இருக்கிறதுல. பேர்ட்ஸ் பார்க் கூட சின்ன சின்ன பேர்ட்ஸ் பார்க் இருக்கு. பண்டேரா பார்க் வந்து பெஸ்டா இருக்கும். அந்த கையிலே உட்காந்து நிறைய வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டில் எடுத்துட்டு போய்க்கிறாங்க. சரி, ஓகே கேஸ், இங்க பாருங்க, எனக்கு இந்த இது வந்து பயங்கரமா பிடிச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இதுக்குள்ள போறேன். நானும் நடந்து போறேன். ஓகே, கேமரா என்ன தொடரட்டும். மெயினா வந்து ஹெர்பல் கார்டன் சார் இது. ஓ ஆக்சுவலா இது வந்து ஹெர்பல் கார்டன். இது சொல்ல மாட்டேன், ஹெர்பல் கார்டன். இது அணி இருக்கு, டெரகோட்டா ஐட்டம்லாம் இருக்கு. ஓகே. சிப்ஸ்லாம் விதைங்கலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து அதெல்லாம் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. செடிங்க வந்து பார்த்தாக்க நிறைய மூலிகை செடின்றது உடம்புக்கு தேவையான செடி நிறைய இருக்கு. நம்ம எது தேவையோ நம்ம அதை வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து இந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஏலகிரி மலைக்கு நம்ம உள்ள போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ்ல ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு வெளியிலே பேனர்லாம் வச்சிருக்காங்க பெருசா. நீங்க இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹெர்பல் ட்ரீஸ் எல்லாமே இருக்குன்றாங்க. செடி கொடியில இருந்து எல்லாமே இருக்கு பாருங்க. எல்லாம் நிறைய செடி நம்ம போய் பார்ப்போம். நேம் எல்லாம் இருக்கு, அது பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ள ஒரு ரேம்ப் வாக் போயிட்டு வரோம். ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், பார்க்குறதுக்கே வந்து ஏதோ ஒரு ஷோகேஸில் வந்து ஒரு ரெடிமேட் ஷோகேஸ் மாதிரி இருக்குது. பட் திஸ் இஸ் அ நேச்சுரல். ஓகே. ஸோ வாங்க இன்னும் வேறு என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாருங்கள், இந்த பார்க்குக்குள்ளே வந்திருக்கோம். பார்க்குக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம 2 பேர் அப்படின்றதுனால வந்து 20 rupees கொடுத்துருக்கேன். ஒரு கேமரா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 10 rupees. மொத்தம் வந்து நம்ம 30 rupees கொடுத்துருக்கோம். உள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, போட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. ஓகே, வாங்கலாம். Minutes later. चलो look there. Come chalo. No problem, you can walk here. ஸோ ஓகே கேஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து போட் ஹவுஸ் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜாலியாக வந்து ஒரு போட் ரைட் போயிட்டோம்.
என்னப்பா அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் ஏற்றுங்க எல்லாம் செலக்ட் பண்ணி இதை எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் புயலே ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ ரெட் போர்ட் தண்ணி விளையாடாதப்பா. ஹலோ சீட்ல உட்காரு. ப்ளூ போர்ட் சீட்ல உட்காருப்பா. பார்த்தாக்க ஆட்டாது படகு ஆட்டாதையா ஆடுதுங்கண்ணா ஆட்டாதையா எப்படி உட்காரலாம் எப்படி உட்காரலாம்